ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ போன தடவை பேசுனதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ நீங்கள் பேசுங்க. இப்போ பேசுகிறேன், நீங்கள் பேசலாம். நான் பேசுகிறது பேசிட்டேன். இப்போ உங்கள் மனசில் பட்டதை பேசுங்க. நீங்கள் என்ன இது யோசிச்சுக்கிறீங்க சொல்லுங்கள். எந்த விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுவரை நீங்கள் 4-5 மாதம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணியது. எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ 3 கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? இப்போ 3 கேள்வி கேட்டவங்கள்ட்ட அதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? யாராவது ஒன்றுக்கு, அடுத்தது 2க்கு சொல்ல முடியுமா? வேற என்ன சந்தேகம் சொல்லுங்க. என்ன ஓதுனீங்க, எது தெரியல சொல்லுங்க. இதுவரை நீங்க டெய்லி ஓதிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அர்த்தம், ஏதாவது ஒரு வசனத்துக்கு ஒரு அர்த்தம் இந்த மாதிரி கிடைச்சிருக்குது. ஹலோ, பேச கேக்குதா? எல்லாம் கேக்குது. சரி சரி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு சொன்னேன்னு தூய்மையான உணவு, அது சம்பந்தப்பட்ட வசனங்கள் ஏதாவது படிச்சிருக்க நீங்கள்? அந்த வசனத்தை படிச்சிருந்தா அந்த வசனம் படிங்க. அந்த வசனத்தை படிங்க. இப்போ 5:3 எடுங்க தம்பி, படிங்க. 5:3. எல்லா இடத்துக்கு 5வது சூறால 3வது ஆயத்தை எடுத்துக்கிறங்க. மெதுவாக படிக்கிறேன், கேளுங்க. தானாக செத்தது இரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாததின் பெயர் அதன் மீது கூறப்பட்ட, அனுமதிக்கப்பட்டதும் அறுக்கப்பட்டதும், கழுத்து நெரித்து செத்ததும், அடிபட்டு செத்ததும், கீழே விழுந்து செத்ததும், கொம்பால் முட்டப்பட்டு செத்ததும், கரடி புலி போன்ற விலங்குகள் கடித்தவையும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பொருள்களை நீங்க சாப்பிடக்கூடாது. டோட்டலா ஆண்டவன் தடுத்துட்டான். இந்த விஷயம் ஹரம் தடுத்து விட்டான். அனுமதிக்கப்பட்டவற்றில் எதை நீங்கள் உயிரோடு பார்த்து முறைப்படி அறுத்தீர்களோ அதை தவிர அதை உண்ணலாம். முறைப்படி என்ன அர்த்தம்? முறைப்படி அதை கட் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. யாரெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்னா நான் வெஜிடேரியன்லாம்
எப்படி சாப்பிட்டு கேட்டால் இந்த மாதிரி முறைன்னா என்ன சரி நீ சொல்லுங்க பார்ப்போம். முறைன்னா என்ன? முறைப்படி அறுத்து சாப்பிடலாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். முறைப்படினா எந்த முறையில் அறுத்து சாப்பிடுறது தெரியுமா? முறைப்படினா படிங்க. அன்றியும் பிற வணக்கம் சின்னங்கள் வைக்கப்பட்ட இடங்களில் அறுக்கப்பட்டவையும் அம்புகள் மூலம் நீங்கள் குறி கேட்பதும் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளன. இதுக்கெல்லாம் பலியிடன்னு அதுக்கெல்லாம் பலியிடன்னு இந்த மாதிரி செயலெல்லாம் செஞ்சு அறுக்கப்பட்ட அந்த எந்த பொருளையும் உங்களுக்கு நீங்க சாப்பிடக்கூடாது, அவங்க தடுக்கப்பட்டிருக்கின்றது. இவையாவும் பெரும் பாவங்களாகும். எப்படிப்பட்ட பொருள்களை நீங்க சாப்பிடுவது பெரும் பாவமான காரியமாகும். இன்றைய தினம் நிராகரிப்பவர்களுக்கு உங்களுடைய தீனை பற்றிய நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இன்றைய தினம் என்ன பண்ணுங்க, தீனை பத்தி பேசணும், காலையில் பேசணும்ல, அந்த தீன் இஸ்லாம் நிராகரிப்பவர்களுக்கு மிக கஷ்டமாக ஆகிவிட்டது. அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. இந்த தீனை அழிச்சுடலாம் என்று நினைத்தார்கள் மக்கா மதீனால அரேபியால வாழ்ந்த காபிர்கள். இந்த நிமிஷம் அவருக்கு முடியாமல் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சி நடப்பீர்களாக. எனவே நீங்கள் அந்த காஃபிர் கூட்டத்திற்கு அஞ்சி நடக்காதீர்கள், எனக்கே அஞ்சி நடவுங்கள். இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் தீனை பரிபூர்ணமாக்கிவிட்டேன். இன்றைய தினம் உங்களுடைய தீனை பூர்ணமாக ஆக்கிவிட்டேன். அந்த தீன் என்ன? அந்த தீன் தான் இஸ்லாம். 5:3 இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்றைய தினம் மாலிகி யௌம் தான் தினம், இன்றைய தினம் தீனை இஸ்லாத்தை நான் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன், இனி நீங்கள் இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள் என்று அர்த்தம். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன். ரெண்டாவதுல இஸ்லாமுக்கு ஃபர்ஸ்ட்ல தீன். உங்கள் இஸ்லாமை பரிபூர்ணமாக்கி விட்டேன். படிச்சு பார்த்துக்கமா, இஸ்லாம் வார்த்தை இருக்குது. இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். நீங்க இஸ்லாம் அல்லாத வாழ்க்கையில் வாழக்கூடாது. இஸ்லாம் அல்லாத வாழ்க்கையை நீங்க வாழவே கூடாது. இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் தீனையே தேர்ந்தெடுத்துள்ளேன். உங்க மனிதர்கள் உங்களுக்காக நான் தீனை இஸ்லாம் தீன் என்ற இஸ்லாம் ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த தீனையே இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதுல தான் நீங்க வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை அமைக்கிறது ஆரம்பத்திலே சொல்லிட்டா மாலிகி யௌம் இஸ்லாம் தீன் யௌமின் தீன். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்து விட்ட அவசரத்தில் அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு எதை பேசினேன்? மாலிகி யௌமித்தீனை பேசினேன். இப்போ எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தில் வாழ்ந்து நீங்கள் மரணம் அடைய வேண்டும். அப்படி மரணம் இஸ்லாத்தில் இல்லாமல் மரணம் அடைந்தால் உங்களுக்கு நரக வாழ்க்கை நிச்சயமாகி விட்டது. இப்போ 3வது சூறாவில் 85 முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். அதான் அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு பேசினதெல்லாம் இந்த தீன் மாலிக் யௌமித் தீனுக்கு நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் எல்லாம் அந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் பேசினேன். அந்த ஆயத்தை படிச்சு காட்ட தவறிவிட்டது. இப்போ அந்த 3:80 முக்கியம், அது எழுதிக்கிறேன் 3:85 படி. இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு தீனை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இஸ்லாம் அல்லாத வேறு வகையான வாழ்க்கையில் நீங்கள் விரும்பினால்
அதிலேயே வாழ்ந்து மரணம் அடைந்தால் ஒரு காலம் அன்றைய தினம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, உங்களுக்கு நரகம்தான் நிச்சயமாகிவிட்டது. இப்பொழுது குரான் என்னன்னு தெரியாது, இஸ்லாம் என்னன்னு தெரியாது. இப்பொழுது மரணம் சம்பவித்தால் நமக்கு, நீ இஸ்லாம் அல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாய், உனக்கு நரகம்தான், ஒப்புக்கொள்ளப்பட, எந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, உனக்கு நரகம்தான் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். 385 முக்கியமான ஆயத்து. இந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு மாலிக் யௌமித்தீனுக்கு நான் அர்த்தம் எடுத்தேன். நீங்கள் எல்லாம் ஓதியா செய்ய பார்த்தேன், ஒருத்தர் ஓத என்னென்னமோ பதில் எழுதுறீங்க, இப்படிலாம் எழுதாதீங்க, சரியாக விட்டுருங்க. அவன் எழுதின பார்த்து என்ன சொல்லாதீங்க, எனக்கு சொல்ல நான் படித்தா தப்பாக இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுன்னு கேட்டேன், அவன் சொன்னதை எனக்கு எழுதி காட்டுறீங்க. இப்போ செய்யாதீங்கம்மா, யாரும் செய்யாதீங்கப்பா, உண்மை பேசுறதுங்க. மேலும் அவர் மறுமை நாளில் நஷ்டம் அடைந்தோரில் தான் இருப்பார். மறுமை நாளில் நஷ்டம் அடைந்தோரில் தான் இருப்பார்கள். யாரு? இஸ்லாம் அல்லாத வாழ்க்கையை எவன் விரும்பி அதன்படி நடந்து பின்னர் அதனை மரணம் அடைந்தானோ அவனுக்கு நரக வேதனை, அவனுக்கு நஷ்டவாளியாகத்தான் இருப்பார். இது முக்கியமான ஆயத்து சொல்ல வந்துட்டேன். இப்போதான் டக்கு இடம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்க, இன்னைக்கு யார் இஸ்லாத்தில் இப்போ என்ன வசதி போகிறீங்க? இஸ்லாம் வழியில் யாருன்னு இன்னைக்கு என்ன தெரியாது, இன்னைக்கு எனக்கு தெரியாத என்ன செய்ய போகிறீங்க? எந்த காலத்தில் இது உண்மை வசதி. எதுக்கு நான் அவங்க கஷ்டமானு கேட்டால், நீங்கள் இது உண்மையை ஒன்று புரிஞ்சுக்கிட்ட, இது சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்து உண்மைதானா என்பதை நீங்கள் முதலில் சரிபார்த்து அதை ஏற்றுக்கொள்ள, உண்மைதான் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பின்னர் இது கூறப்பட்ட அல்லாஹ் என்ற இறைவன், இவன் தான் உண்மையான இறைவனா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு இல்லாமல் நீ குரானை ஓத முடியாது. இது அறிஞ்சா புரிஞ்சாதான், இது உண்மைன்னு தெரிஞ்ச பிறகுதான் இதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு பயந்து இந்த வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். அப்படி அமைக்கும் பொழுது நீங்கள் இஸ்லாம் என்ற வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சுடும். என்னைக்கு ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் பயந்து நடக்கின்றானோ அவன் மட்டும்தான் இஸ்லாத்தில் நுழைய முடியும், மற்றவர்களால் முடிய முடியாது. எப்படி இஸ்லாத்தில் நுழைவது, எந்த வகையில் இஸ்லாத்தை நுழைவது தெரியுமா உங்களுக்கு? யாராவது தெரியுமா? யாராவது தெரியும்? படிச்சுக்கிறீங்களா? எப்படி இஸ்லாத்தை நுழைவான்? 6:125 6வது சாப்டர் வசனம் 120 125 6ல 125. அல்லாஹ் யாருக்கு வழி காட்ட நாடுகின்றானோ அவருடைய நெஞ்சை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகின்றான். இப்போ என்ன நான் சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அல்லாஹ் யாருக்கு வழியை காட்ட நாடுகின்றானோ, இப்போ வழி என்றால் என்ன? இப்போ எப்படி ஓதுன்னு கேட்டா, இந்த வழின்ற ஒரே வார்த்தை வழி. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோங்க. அல்லாஹ் வழியை காட்ட ஒருத்தன் விரும்பிட்டான், காட்டுன்னு விரும்பிட்டான். அந்த வழி எப்போ எப்போ கிடைக்குது என்றால், இப்போ நீங்கள் மாலிக்கு யௌமித்தீன், அரசன் நாள் இஸ்லாம் என்று பார்த்தீங்க. 1ல் 3. இந்த முதல் 3 ஆயத்தை முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்ட பின்னர் தான் அடுத்த வார்த்தை என்ன? இப்பேற்பட்ட இறைவனையே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று உங்கள் அடி மனசுலேருந்து உண்மை வெளிவரும். இப்பேற்பட்ட இறைவனை கண்டுபிடிச்சிட்டேன், இவன் தான் கடவுள், இவன் தான் உண்மையான இறைவன் என்பதை கண்டு உங்கள் அறியாமலே வார்த்தை உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம்னு கேட்குறீங்க. இந்த இறைவன், இந்த அரசன்ட்டு நீ கேட்குறீங்க. கேட்டுட்டு இதுன்னு அடுத்தது 5 1 2 3 5வது போட்டிருக்குது, இனி எங்களை ஸ்ராத்தல் முஸ்தகீமில் நடத்துவாயான்னு கேட்குறீங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய வழி.
நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாங்க, உங்களை குறிச்சிக்கிட்டு வாங்க. இது அல்லாஹ்வுடைய வழி. சிராத்தல் முஸ்தகீமில் எங்களை நடத்துவாயா, வழியை காட்டுவாயா. இப்போ வழி கேட்டதுனால நீங்கள் ஒழுங்காக அல்லாஹ் சொல்லியபடி நீங்கள் குர்ஆனை ஓதி வந்து கொண்டிருக்கும் காரணத்தினால இப்போ உங்களுக்கு வழியை காட்ட போகிறான். நீங்கள் தான் கேட்டீங்க, இப்போ அந்த வழியை காட்டுவாயாக நீ கேட்குறீங்கம்மா. 1:5 தானே அது. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நீ எங்களுக்கு சிராத்தல் முஸ்தகீம் வழியை காட்டுவாயான்னு கேட்குறீங்க. இப்போ அந்த கேட்ட வேண்டுதல், துவா, பிரார்த்தனை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். உண்மையிலேயே இந்த குர்ஆனை ஓதி ஈமான் கொண்டவருக்கு நிறைவேற்ற போகிறோம். இப்போ திருப்பி 6:125 வாங்க. அல்லாஹ் யாருக்கு வழியை காட்ட நாடுகின்றானோ, இப்போ அடுத்த வைக்கணும், யாரை நாடுகின்றானோ அவருடைய நெஞ்சை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகின்றான். அவருடைய இருதயத்தை, நெஞ்சை இஸ்லாத்தை ஏற்று ஃபர்ஸ்ட் டைம் அவர் வாழ்க்கையில இஸ்லாம் நுழைய போகுது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகின்றான். இருதயத்தை விசாலமாக்குகின்றான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாட்ட நீங்க வழியை காட்டு கேட்டீங்க, ஒழுங்கா குர்ஆனை ஓதி சொன்ன முறைக்கு ஓதிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த மனுஷனை நல்லா தேர்ந்தெடுத்துட்டான், இவனுக்கு இஸ்லாத்தில் நுழைய வைக்கணும்னு தேர்ந்தெடுத்துட்டான். அந்த இஸ்லாத்தில் நீங்கள் நுழைவதற்கு உங்களுடைய அந்த மனித இருதயத்தை பெருசாக விசாலமாக்குகின்றான். ஏனென்றால் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தான் உள்ளே நுழைய போகின்றீர்கள். உங்களுடைய இருதயத்தில் நீங்க தான் உள்ள போக போறீங்க. இருதயம் தான் உள்ள இஸ்லாம் இருக்குது, கிடையாது, ரெடி பண்ணி விட்டான். இப்போ உங்களை அந்த இஸ்லாத்தில் நுழைவதற்காக அவர் இருதயத்தை விசாலமாக்குகின்றான். இப்போ நீங்க இஸ்லாத்துல நுழைஞ்சிட்டீங்கப்பா. இப்படி அல்லாதான் உங்களை இஸ்லாத்துக்குள்ள உங்க இருதயத்துக்குள் நுழைய வைக்கணுமே தவிர, நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் இஸ்லாம் சொல்லாதீங்க, நான் இஸ்லாமியன்னு சொல்லாதீங்க. உன்னை இஸ்லாமிய ஒருத்தனை நீ கிடையாது. அதே முஸ்லீம் சொல்லாங்க, முஸ்லீம் ஒருத்தனும் கிடையாது. எல்லாரும் குர்ஆனுக்கு விரோதிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தவிர ஒரு ஆள் இஸ்லாமியன் கிடையாது, ஒரு ஆள் முஸ்லீம் கிடையாது, ஒரு ஆள் அல்லாஹ்வுக்கு பயந்து புரிந்து அவனுக்கு வணங்கி கொண்ட எவ்வளோ நீ உலகத்திலே கிடையாது. இதை நீ புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் எல்லாம் முஸ்லீம் ஆகிறாங்க, இஸ்லாத்தில் இருக்கிறாங்க நினச்சி ஒருத்தன் கிடையாதுமா, யாரும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக காஃபிர் கூட்டமாக இன்னைக்கு அனைவரும் நான் இருக்கின்றோம், அது எந்த சொந்தம் கிடையாது. இப்போ யாருக்கு அல்லாஹ் வழியை காட்டு நாடுகின்றானோ அவருடைய நெஞ்சை, அவருடைய இருதயத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகிறான். இப்ப இஸ்லாம் நுழைய போகுது, உங்க இருதயத்தை நுழைய போகுது. நீ முற்றிலும் இஸ்லாமியனாக இப்ப ஆயிட்டீங்க. உலகத்திலிருந்து பிரிஞ்சிட்டீங்க. உலக வாழ்க்கை வேணாம்னு சொல்லி, இந்த பூமி வாழ்க்கை வேணாம்னு சொல்லி பிரிஞ்சிட்டீங்க. அல்லாஹ் பக்கம் சேர்ந்தீங்க, அல்லாஹ் பக்கம் சேர்ந்துட்டீங்க. இதுதான் இஸ்லாத்துக்கு போற வழி. அல்லாஹ் தான் உங்களை தூய்மையாக்குவான்னு படிச்சீங்க, அல்லாஹ் தான் உங்களுடைய இருதயத்தை ஈமான் எழுதுவான்னு படிச்சீங்க, அல்லாஹ் தான் இருதயத்தை விசாலமாக்குறான்னு படிச்சீங்க, அல்லாஹ் தான் இருதயத்தை தக்குவா அளிக்க, எல்லாமே இருதயத்தை அல்லாஹ் செய்ய போறான். நீங்களாக நாம எதுவுமே செய்துவிட முடியாது. அல்லாஹ் உங்கள் தரத்தையும் உங்கள் செயலையும் பார்த்த பின்னர் தான் உங்களை இஸ்லாத்துக்கு நுழைய வைக்கின்றான். இப்பொழுது நீங்க செய்ய மாலிக்கு யௌம் தீன், இவன் தான் இஸ்லாம் என்ற ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்கு அவன் தான் என்னுடைய அரசன் என்று நீங்கள் அல்லாஹ் ஒன்னாக போய் சேர்ந்து. இப்படிதான் இஸ்லாம் நுழைய விஷயம். இப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சியை அடைஞ்சவங்க யாரும் உலகத்துக்கு கிடையாது. அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, என்றுமே கிடையாது. எல்லாம் தூக்கி குப்பையை குர்ஆன் குப்பையை போட்டாச்சு, சும்மா போயிட்டு இருக்குது. சில பேர் ஆட் போட்டுறாங்க. நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உறுதியோடு இருந்தால் உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் இப்போ உட்காந்து ஒவ்வொருத்தரையும் இஸ்லாத்துக்குள் நுழைய வைப்பான். இல்லாவிட்டால் கதை முடிந்தது. இதுதான் இஸ்லாத்தோடைய விஷயம். இப்போ அதே விஷயம் இன்னொரு இடத்த காட்டுறவங்களுக்கு 39:22 39:22 பாருங்க.
அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். எவருடைய இருதயத்தை இஸ்லாத்தை அடைவதற்காக விசாலமாக ஆக்கிவிட்டானோ அந்த மனிதர் தன்னுடைய இறைவனின் பிரகாசத்தில் 100 வெளிச்சத்தில் இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய பிரகாசம் எப்படியோ அந்த பிரகாசத்தை இவர் இருக்கின்றார். இவனுக்கு எதுக்கு இந்த உலக வாழ்க்கை? எப்போது அல்லாஹ் இருந்துக்கிட்டு எந்த குறையெல்லாம் வாழ்ந்துட்டு மனிதன் எப்படி உலகத்து பக்கம் வருவாமா? கண்ணை நீட்ட மாட்டான் உலகத்து பக்கம். அல்லாஹ்வுடைய பிரகாசம் 100ல் இருக்கின்றார். அப்ப அந்த பிரகாசத்தை நீ ஒவ்வொரு மனிதன் ஆணும் பெண்ணு அந்த பிரகாசத்தில் அடையணும். அந்த பிரகாசத்தை கண்ணால் பார்க்க முடியாது. ஆகவே நீங்க அந்த உலகத்தை வாழ்வது, தூங்குவது, சாப்பிடுவது, எங்க இருக்கிறீங்க எங்க எதுக்கு யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்ட இன்விசிபிள் பர்சன், யாராலும் கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் இருப்பீர்கள். நீங்க மற்றவரை பார்ப்பீர்கள், அவர் உங்களை பார்க்க முடியாது. அந்த மாதிரி நிலை, அழகான நிலையை போயிடுவீர்கள். நீங்க உங்க உருவத்தையே யாரும் காட்டாம வச்சிருக்கீங்க. அப்பே சக்தி, மகத்தான சக்தி உங்களுக்கு யார் இஸ்லாத்தில் முற்றி நுழைந்து விட்டார்களோ அவர் இந்த மாதிரி பாக்கியத்தை அல்லாத. நீங்க உடம்பையே ஒரு யாருக்கு காட்ட அவசியமே கிடையாது. யாருக்கு காட்டாம போக அந்த பாக்கியம், அந்த மகத்தான பாக்கியம் இஸ்லாத்தில். இறைவனுடைய பிரகாசத்தில் இறைவன் தான் இருக்கிறான், அவனை பார்க்க முடியாது. இறைவன் ஒளி பிரகாசமானவன், பிரகாசத்தை பார்க்க முடியாது. அந்த நிலையில் நீங்க இருப்பீர்கள். இந்த பாக்கியம் வேணுமா வேண்டாம் உங்களுக்கு? இந்த மாதிரி அழகான பாக்கியம் வேணும் வேண்டாம் உங்களுக்கு? ஏன் இங்க வேணாம் சுப்பான்ட்டு எல்லாரும் இப்போது ஒரு விஷயம் படிச்சா இந்த இந்த விஷயம் எனக்கு வேணும், இந்த பாக்கியம் எனக்கு வேணும், இந்த இந்த வேலையை நான் செய்யணும் அப்படி கேட்டு ஒரு விஷயம் பார்த்து இது வேணும் 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 கேட்டு ஓதணும். அது ஓதிட்டு மூடிக்கிற பேச்சு கிடையாது. ஒவ்வொரு ஆயத்தையும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செஞ்சு காட்டணுமே அல்ல ஆசைப்பாங்க. இன்னும் என்ன வேணும்? என்னுடைய பிரகாசத்தில் நீ இருக்கிறீங்கன்னு சொல்றானே, அப்போ அது நடக்கக்கூடிய விஷயம் தானே சொல்றான். இதை அவன் முடியாது சொல்லலையே. அப்போ நீ ஆசைப்பட்டு கேட்கணும். அந்த ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவன் அந்த வழியை காட்ட போறான், வழி வைக்க போறான். என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஏன் வேணாம் சொல்றீங்க? அதுக்கு தான் சொல்றேன், நீங்க தியாகம் பண்ணணும்னு இதுக்குன்னு தயாரா இருக்க, இதுக்குன்னு தயாரா இருக்க. இல்லாட்டி முடியாது, இல்லாட்டி ஒரு காலம் முடியாது. இந்த மாதிரி வாழ்க்கை வேணையெல்லாம் அப்படி கேட்கணும், கேட்டு ஓதணும். வானத்தில் உணவு இருக்கு, சொந்தம் அந்த உணவு எடுத்து சாப்பிடணும். இதை மலக்கள் வீட்டு இறங்குறாங்க, இறங்க வை எல்லாம் இறங்க வை, அவங்ககிட்ட சாப்பிடணும். நான் இந்த ஊர் உலகத்தை ஓடி நாய் போய் அலைஞ்சு கிழிஞ்சு காசு சம்பாதிச்சு அதில் சாப்பிட்டுலாம் வேலை நடக்கிறேன். அது சைத்தானுடைய வாழ்க்கை வேண்டாம் எனக்கு. நான் உன்னுடைய வழியில் நான் செல்ல வேண்டும் என்று நீங்கள் இன்னையிலிருந்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இப்படியாக வாழ்க்கை அமைத்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இந்த கேட்ட 3 கேள்விக்கு ஒழுங்கா யோசித்து பதில். 3 கேள்வி கேட்டேன். யார் சலாம் சொல்ல முடியும்? இந்த குர்ஆன் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இன்னொரு கேள்வி, யார் எந்த மனிதன் சுஜூது செய்வான்? ஒழுங்கா குர்ஆனை ஓதி, இதையா குர்ஆனை கேட்ட குர்ஆனை பதில் இருக்குது, அதையாவது ஒழுங்கா ஓதி ஒழுங்கான பதில் தரத்துக்கு ஆசைப்படுங்க. இந்த குர்ஆனை எழுதிச்சாங்களே இவங்களை பார்த்து நீங்க பதில் சொல்ல தேவையில்லை. இந்த குர்ஆனை நீங்க முதல் திருத்தணும், அதை சொல்லித்தரணும். எப்படி திருத்தணும் சொல்லித்தரணும், எப்படி நீங்க உண்மையாக சொல்லித்தரணும். நீங்க சிரத்தை முயற்சி பண்ணணும். யார் முயற்சி எடுக்கல, அதுக்கு நான் சும்மா உட்காந்துருக்கிறேன். ஒரு ஆள் கூட கேசி இது இப்படி போய் ஓதுனேன், இந்த மாதிரி இருக்குது, இப்படி சரியாது, இப்படி எனக்கு அர்த்தப்பட்டுச்சு அப்படி சொல்லுங்களேன். நான் அதை நிவர்த்தி செய்யறதுக்காக ஒரு 4-5 ஆயத்து 4-5 வருஷம் எடுத்து காட்டுறேன்னு இதை படிங்க. இப்போ உங்க சந்தேகத்துக்கு வழி தேவை பாருங்க. இந்த மாதிரி டீச் பண்ண அவங்களுக்கு புரியுங்க. அப்படி இருக்குன்னு நேற்று ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாரு, நேரடியா நான் வந்து கத்துக்கிறேன்னு சொல்றாரு. அவரு தூரத்தில் இருக்கிறாரு. எப்படி கத்துக்கிறாரு அவரு?
அது அந்த குரூப் மீட்டிங் கலந்துக்கிறீங்கன்னு சொன்னேன். இல்லை நேரடியாக வந்து கற்றுக்கன்னு சொல்கிறார். அவர் ஆசிரியர் பாருங்க என்ன அவர் ஆசிரியர் சொல்கிறார். அவர் அந்த அந்த நண்பர் வந்து காரைக்காலில் இருக்கிறார். காரைக்கால் நம்ம என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, வரணும் எப்படி வருவார். அங்கேருந்து வந்து போய் அலைச்சலுக்கு போய் அங்கே உட்காந்துட்டு அழகாக கற்றுக்கலாமே அவர். சரி வரணும் அந்த அந்த மாதிரி ஆசை வரணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஆசை இருக்கணும், என் இஷ்டத்தை கற்றுக்கிறேன்னு, நரகனை தப்பிச்சேருன்னு, இந்த எந்த குறையெல்லாம் வாழணும், அதுக்காக தியாகம். அதான் இதான் தியாகம் பேர். இந்த மாதிரி தியாகம் ரெடியாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஆண்டவசம் தருவோம். சரிம்மா, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். இந்த 3 கேள்விகளுக்கு ஒழுங்கான பதிலை எழுதி அனுப்புங்கள். எனக்கு எப்போ வேண்டாம், இப்போ நீங்கள் குரூப் மீட்டிங்கே அனுப்பிச்சிருங்க, எல்லாம் பார்க்கட்டும். எனக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் குரூப் மீட்டிங் நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாம் உங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னோட எண்ணங்கள் வந்த விஷயங்கள் நல்லா குரூப் ஃபுல்லாக சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் பேசுங்க, விஷயத்தை சொல்லுங்கள். எல்லாம் கிளாஷ் ஆகட்டும், பேச நீங்கள் வரி வளரும். இது பயப்பட தேவையில்லை. தப்பாக வராது, பிரச்சனை இல்லை. குரான் எடுத்து நல்லா சொல்ல முடியாது, ஞானம் இருந்த விஷயம். அதனால இது தப்பே சொல்ல முடியாது. நீங்கள் நினச்சது ஆன கத்துறான். எப்போதும் குரான் வச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே வாங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதை பொறுத்து பண்ணலாம்.